ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஆக்ட் 3. இந்த இந்த வீடியோவில் ஆக்ட் 3 பார்ப்போம். கிங் லியரில் த ஸ்ட்ராம் அண்ட் ஃபுல் ஃபோர்ஸ். ஆக்ட் 2ல் எதோடு முடித்தோம்? கிங் லியர் யாரை கூட்டிகிட்டு போகிறாங்க? ஃபூலையும் கெண்ட்டையும் அழைச்சிக்கிட்டு ரீகன் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது ஸ்ட்ராம் அண்ட் ஃபுல் ஃபோர்ஸ். அப்போ வந்து ஃபுல் ஃபோர்ஸில் அந்த புயலானது அடிக்க ஆரம்பிச்சிருது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது என்ன ஆகுதுன்னா, கெண்ட் ரஷஸ் ஆன் ஸ்டேஜ் ட்ரைங் டு ஃபைண்ட் கிங் லியர் அமிஸ் த வுட்ஸ். அப்போது வந்து கெண்ட் வந்து தேடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு பார்த்தா லியர் வந்து காணா போய்ட்றாங்க. ட்ரைங் டு ஃபைண்ட் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்குறதுக்காக, ஒரு வயதானவர் இல்லையா, வுட்ஸில் அந்த காடில் எங்கேயோ காணா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கெண்ட் வந்து தேடுறாரு. Kent meets one of Lear's gentlemen and mentions that French spies have entered the country, are almost ready to begin their invasion. லியரோட ஜென்டில்மேன் வந்து லியரோட ஒன் ஆஃப் த ஜென்டில்மேன் வந்து கெண்ட்டை வந்து மீட் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ். கெண்ட் வந்து யார்? கிங் லியரோட ஃப்ரெண்டு. இப்போ வந்து சர்வெண்ட்டாக டிஸ்கைஸில் இருக்காங்க. என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, ஃப்ரெஞ்ச் வந்து ஆல்ரெடி வந்து கண்ட்ரியை இன்வைட் பண்ண இருக்காங்க, கண்ட்ரிக்குள்ளே வந்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் ரெடி டு பிகின் தேர், அவங்களுடைய ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க, நாட்டை கைப்பற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெண்ட்டோட ஒரு ஜென்டில்மேன் வந்து லியரோட ஜென்டில்மேன் வந்து கெண்ட்டுக்கிட்ட சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கெண்ட் சென்ஸ் த ஜென்டில்மேன் டு டோவர் டு ரிப்போர்ட் த கிங்ஸ் புவர் ஹெல்த். அந்த சமயத்தில் கெண்ட் என்ன செய்கிறாருன்னா, டோவர் பிளேஸ்க்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ கிங் வந்து புவராக ஹெல்த் கண்டிஷன் அவருக்கு சரியில்லை, அதனால் இப்போ வராதிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக டோவருங்கிற பிளேஸ்க்கு வந்து அந்த ஜென்டில்மேனை தூதுவரை வந்து அனுப்பி வைக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஹி கிவ்ஸ் த ஜென்டில்மேன் அ ரிங். என்ன கொடுக்குறாரு கெண்ட்? என்ன கொடுக்குறாருன்னா, ஒரு ரிங் கொடுக்குறாரு. அண்ட் இஸ் பர்ஸ் டு ஷோ கார்டீலியா. பர்ஸையும் ரிங்கையும் கொடுத்து யார்கிட்ட அனுப்புகிறாங்க? கிங் லியரோட தேர்ட் டாட்டர் கார்டீலியாவுக்கு கொடுக்குறாங்க. இஃப் ஹீ ஷுட் மீட் ஹர், அவங்கள பார்த்தீங்கன்னா நீ இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கையும் பர்ஸையும் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தே போத் எக்ஸிட் டு லுக் ஃபார் லியர். இந்த சமயத்தில் ரெண்டு பேரும் போய் லியர் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஜென்டில்மேனும் கெண்ட்டும். Lear is seen dragging against his storm with his fool. The fool begs Lear to put aside his pride and seek shelter at the castle. இப்போ லியர் என்ன ஆகுதுன்னா, இந்த ரொம்ப போராடிட்டு இருக்காரு அந்த ஸ்ட்ராம் கூட. கூடவே யார் இருக்காருன்னா, ஃபூல் தான் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் லியரோட. ஏன்னா கெண்ட் வந்து இவரை தேடிட்டு இருக்காரு. இப்போ ஃபூல் வந்து இப்போ கெஞ்சி கேட்குறாரு லியர்கிட்ட, உங்களுடைய அந்த ப்ரைடெல்லாம் தூக்கி எட்ட வச்சுட்டு வாங்க, நம்ம போய் மறுபடியும் போய் கேஸ்டலில் போய் நம்ம செட்டில் ஆகிடுவோம், அடைக்கலம் புகுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் லியர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு, மறுத்துறாரு. சேயிங் என்ன சொல்கிறாருன்னா, தட் த ஸ்ட்ராம் இஸ் ஹெல்பிங் இஸ் டாட்டர்ஸ் பனிஷ் ஹிம். ஸ்ட்ராம் வந்து என்னை பனிஷ் பண்ணுது, ஏன்னா என்னோடய டாட்டர்ஸ்க்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டேன் இல்லையா. கெண்ட் என்டர்ஸ் அண்ட் ஃபைன்ஸ் லியர். இந்த சமயத்தில் கெண்ட் வந்து லியரை கண்டுபிடிச்சிடுறாரு. ஹி மென்ஷன் தட் ஹி ஹாஸ் நெவர் சீன் அ வேர்ஸ் ஸ்ட்ராம் அண்ட் அர்ஜஸ் லியர் டு டேக் ஷெல்டர் இன் அ நியர்பை கேவ். என்னோடய லைஃப்பில் அந்த மாதிரியான புயலை பார்த்ததே இல்லை, அதனால் அருகாமையில் இருக்கிற குகையில் போய் நம்ம என்ன செய்வோம், நம்ம போய் தங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜ் பண்ணுறாரு கெண்ட்டும் இப்போ வந்துடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். லியர் அக்ரீஸ் ஃபார் த சேக் ஆஃப் ஹிஸ் ஃபூல் அண்ட் தே ஆல் எக்ஸிட் டு த கேவ். இவ்வளோ கஷ்டத்துலேயும் லியர் வந்து என்ன செய்கிறாரு, ஃபூலுக்காக அக்ரி பண்ணிக்கிறாரு, அந்த ஸ்ட்ராமில் இல்லாமல் சேக் ஆஃப் ஃபூலுக்காக. அண்ட் தே ஆல் எக்ஸிட் டு த கேவ். எல்லோரும் போய் அந்த கேவில் போய் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போது இவங்க மூணு பேரும் கேவில் இருக்காங்க இல்லையா, லியரு, லெண்ட், ஃபூல். அதே சமயத்தில் கேஸ்டலில் என்ன நடக்குதுன்னா, க்ளவுசெஸ்டர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. யார்கிட்டனா, எட்மண்ட் கிட்ட. எட்மண்ட் வந்து நல்லவங்க இல்லைன்னு தெரியும் உங்களுக்கு, இல்லெஜிட்டிமேட் சன் ஆஃப் க்ளவுசெஸ்டர். என்ன சொல்கிறாரு க்ளவுசெஸ்டர்னா, கார்ன்வாலும் ரீகனும் என்னோடய கேஸ்டில் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எட்மண்ட்க்கு ஆல்ரெடி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். எட்மண்ட் வந்து ப்ரிட்டன் பண்ணுறாரு, நடிக்கிறாரு டு அக்ரி வித் ஹிஸ் ஃபாதர். க்ளவுசெஸ்டர் தென் டெல்ஸ் எட்மண்ட் ஆஃப் அ லெட்டர். க்ளவுசெஸ்டர் வந்து அப்புறமா எட்மண்ட் கிட்ட ஒரு லெட்டரை பற்றி சொல்கிறாரு. ஒரு லெட்டர் ரிசீவ் பண்ணுறாங்க. என்னென்னா, ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸஸ் வந்து வருது டு எய்ட் கிங் லியர்ஸ் காஸ். அதாவது கிங் லியருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வருது, அந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்து எனக்கு கிடச்சிது அப்படிங்கிறத வந்து யார்கிட்ட சொல்கிறாங்க, எட்மண்ட் கிட்ட சொல்கிறாரு க்ளவுசெஸ்டர். அப்போ என்ன ஆகுதுன்னா, க்ளவுசெஸ்டர் செட்ஸ் எட்மண்ட் டு ஸ்டே வித் கார்ன்வால் வைல் ஹி கோஸ் ஆஃப் டு எய்ட். க்ளவுசெஸ்டர் வந்து
எட்மண்டை வந்து ஸ்டே பண்ண சொல்கிறாரு. எங்கே ஸ்டே பண்ண சொல்கிறாருன்னா, ஸ்டே வித் கார்ன்வால். கார்ன்வால் கூடயே நீ இரு. கார்ன்வால் யார்? ரீகனோட ஹஸ்பண்ட். வைல் ஹீ கோஸ் ஆஃப் டு எய்ட், நான் போய் லியருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் கிளம்புறா? க்ளௌசெஸ்டர் வந்து கிளம்புறாரு ஃப்ரெண்ட்ஸ். எட்மண்ட் இமீடியட்லி கோஸ் டு கார்ன்வால். எட்மண்ட் உடனே என்ன செய்கிறாரு? கார்ன்வால் கிட்ட போகிறார். அண்ட் டெல்ஸ் ஹிம் ஆஃப் க்ளௌசெஸ்டர் பிளான். க்ளௌசெஸ்டரோட பிளானை வந்து அப்படியே போய் போட்டு கொடுத்துறாரு ஃப்ரெண்ட்ஸ். யார்? எட்மண்ட். பேக் இந்த கேவில் யார் யார் இருக்கா? கிங் லியர், ஃபூல் அண்ட் கென்ட். இவங்க 3 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, லியர் ரெக்வஸ்ட் டு பி லெஃப்ட் அலோன், என்னை தனியாக விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாரு 2 பேர்கிட்டையும். இஸ் மைண்ட் இஸ் ஸ்லிப்பிங் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ் அண்ட் சாரோ. அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் துன்பமாகவும் இருக்குது. அதனால என்ன பண்ணுறோங்கிறதே அவருக்கு தெரியல. எட்கர் டிஸ்கைஸ்ட் ஆஸ் புவர் டாம் ஹேஸ் பீன் ஹைடிங் இன் த சேம் கேவ். அதே கேவில் வந்து யார் இருக்கா? எட்கர் வந்து புவர் டாம் போல் டிஸ்கைஸ் பண்ணிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். எட்கர் யார்? க்ளௌசெஸ்டரோட பையன், லெஜிட்டிமேட் பையன். ஃப்ரம் த ஸ்ட்ராம், அந்த புயலுக்காக என்ன செய்கிறாரு? பாதுகாத்துக்கிறதுக்காக அதே சேம் கேவில் இருக்கார். ஹி ஸ்பீக்ஸ் இன் லாங்குவேஜ் தட் மேக்ஸ் நோ ரியல் சென்ஸ் அண்ட் வாக்ஸ் அபவுட் ஆக்டிங். அவர் பேசுகிற லாங்குவேஜ் வந்து, அந்த டாம் பேசுகிற லாங்குவேஜ் யாருக்குமே புரியல. நோ சென்ஸ், அது ஒன்றும் அர்த்தமும் புரியல. ஆக்ட் பண்ணுறாரு, அங்கேயும் இங்கேயும் போய் என்ன செய்கிறாரு? ஆக்ட் பண்ணுறாரு க்ரேஸியாக ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. யார் அப்படின்னா, அந்த புவர் டாம், எட்வர்ட். லியர் பிகம்ஸ் இன்ட்ரெஸ்டட் இன் புவர் டாம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, லியருக்கு வந்து புவர் டாம் மேலே இன்ட்ரெஸ்ட் ஏற்படுது அந்த ஸ்ட்ரெஸ்ஸில். அண்ட் ஆஸ்கம் அபவுட் இஸ் லைஃப். சரி, உன்னை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. க்ளௌசெஸ்டர் ஃபைண்ட்ஸ் இஸ் வே இன் டு த கேவ் அண்ட் அர்ஜஸ் லியர் டு கம் வித் ஹிம் டு பெட்டர் ஷெல்டர். அந்த சமயத்தில் க்ளௌசெஸ்டர் என்ன பண்ணுறாங்க? அந்த கேவை கண்டுபிடிச்சி லியரை வந்து அர்ச் பண்ணுறாங்க. அங்கே வந்து அடைக்கலம் போயிடுவோம், நீ வா, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளௌசெஸ்டர் கிங் லியரை கூப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இட் டஸ் நாட் ஈவன் ரெக்கக்னைஸ் எட்கர். அந்த சமயத்தில் எட்கரும் அங்கே தான் இருக்காங்க. ஆனால் அவரால் க்ளௌசெஸ்டரால் நம்ம பையன் எட்கர் தான் புவர் டாம்ங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. ஏன்னா அவர் டிஸ்கைஸில் இருக்கார். Gloucester and Kent decide it is best to invite Tom to come along with them to get Lear into better shelter. அப்போது வந்து க்ளௌசெஸ்டரும் கென்ட்டும் வந்து டிசைட் பண்ணுறாங்க, சரி நம்ம டாமை கூட்டிகிட்டு போகிறது தான் நல்லது, அது வந்து கிங் லியருக்கு ஒரு பெட்டராக இருக்கும் அவருடைய மைண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் டாமையும் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேக் அட் த கேஸ்டல். இப்போ கேஸ்டலில் என்ன ஆகுதுன்னா, கார்ன்வால், எட்மண்ட் ஃபர்தர் டிஸ்கஸ் க்ளௌசெஸ்டர் ட்ரீசன். க்ளௌசெஸ்டரோட அந்த ட்ரெஷர், அந்த என்ன செஞ்சார் அப்படிங்கிறத பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க கார்ன்வாலும் எட்மண்டும். எட்மண்ட் பிரிட்டன்ஸ் டு ஃபீல் பேட் அபவுட் எக்ஸ்போசிங் இஸ் ஃபாதர் அண்ட் கார்ன்வால் கம்ஃபர்ட்ஸ் ஹிம். எட்மண்ட் வந்து நடிக்கிறாரு, என்னோடய டேடியை பற்றி நான் அப்படி சொல்கிறது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ப்ரிட்டன் பண்ணுறாரு. ஆக்சுவலி எல்லாமே தெரிஞ்சே தான் அவர் பிளான் பண்ணுறாரு. கார்ன்வால் வந்து இட்ஸ் ஓகேன்னு கம்ஃபர்ட் பண்ணுறாரு. கார்ன்வால் டெல்ஸ் எட்மண்ட் தட் க்ளௌசெஸ்டர் ட்ரெசன் இஸ் மச் வேர்ஸ் தென் ஹிஸ் ஓன் அண்ட் நாட் டு ஒரி. அவர் பண்ண அந்த அவரோட ட்ரிசன் வந்து உண்மையிலேயே வந்து எப்படிப்பட்ட இந்த இடத்துல ஏன் வந்து ட்ரீசன் அப்படிங்கிற அந்த வேர்டை சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், அவர் வந்து பகை நாட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, ஃப்ரெஞ்சுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. க்ளௌசெஸ்டர் வந்து ட்ரீசன், அவர் வந்து பகை நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நமக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணுறாரு எட்மண்ட். அப்போ கார்ன்வால் மேக்ஸ் எட்மண்ட் க்ளௌசெஸ்டர் ட்ரீசன் இஸ் மச் வேர்ஸ் தென் ஹிஸ் ஓன் அண்ட் நாட் டு ஒரி, அதனால் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாரு கார்ன்வால் எட்மண்ட்டை. கார்ன்வால் மேக்ஸ் எட்மண்ட் த நியூ ஏர்ல் ஆஃப் க்ளௌசெஸ்டர். அப்போ கார்ன்வால் வந்து கிங் லியரோட பிளேஸில் இருந்துட்டு என்ன செய்கிறாருன்னா, எட்மண்ட்டை வந்து ப்ரமோட் பண்ணுறாரு. என்னவா ப்ரமோட் பண்ணுறாருன்னா, ஏர்ல் ஆஃப் க்ளௌசெஸ்டராக ப்ரமோட் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ், வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் த ரியல் க்ளௌசெஸ்டர், who is the father of Edmund and Edgar, Edmund and Edgar, and demands that he finds his father. என்ன டிமாண்ட் பண்ணுறாருன்னா, அவங்க டேடி எப்படியாவது தேடி கண்டுபிடி, க்ளௌசெஸ்டரை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எட்மண்ட் நோட்ஸ் தட் ஹி ஹோப்ஸ் டு ஃபைண்ட் க்ளௌசெஸ்டர் இன் லியர்ஸ் கம்பெனி. அவர் எங்கே போகிறார்? லியரோட கம்பெனியில், லியர் கூட தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை தெரிவிக்கிறாரு. டு ஃபர்தர் லெஜிட்டிமேட் ஹிஸ் ஸ்டோரி. ஏன்னா அவரை வந்து இல்லெஜிட்டிமேட் சன்னாக காமிச்சிக்காமல் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ் கார்ன்வால் கிட்ட. கார்ன்வாலும் கெட்டவர் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், க்ளௌசெஸ்டர் லீட்ஸ் அ குரூப் டு பெட்டர் ஷெல்டர் பிஃபோர் ஹெட்டிங் ஆஃப் டு ஃபைண்ட் ஹெல்ப். அந்த குரூப்பை வந்து க்ளௌசெஸ்டர் லீட் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ். எட்வர்டோட ஃபாதர் பெட்டர் ஷெல்டருக்காக, நல்ல பாதுகாப்பான இடத்துக்காக, ஹெல்ப்புக்காக தேடி போகிறாங்க. லியர் ஹோல்ஸ் அ மாக் ட்ரையல் ஃபார் இஸ்
ஃபாதர் டாட்டர்ஸ் ட்ரிசன். லியர் வந்த சமயத்தில் வந்து இவங்களுக்காக ஒரு மாக் ட்ரையல் ஒன்று எடுத்துகிட்டு போகிறாரு. அதாவது இதிகாசங்கள்லாம் அப்படியே மார்க் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா, வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி, இந்த மாதிரி துரோகம் பண்ணதுக்காக ஒரு எழுதிய அவர் எடுத்துகிட்டு போகிறாரு. ஹி பிகம்ஸ் என்ராஜ்டு, ஆங்க்ரியாகவும் இருக்காங்க, அண்ட் சஃபர்ஸ் அ கிரேட் அவுட்பர்ஸ்ட் டியூரிங் த ட்ரையல். இந்த மாதிரி இவர் அண்டர்கோ பண்ண எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் அவர் கோவமாகவும் இருக்கார், ரொம்ப சஃபர் ஆகிட்டார், அவுட்பர்ஸ்ட்டும் ஆகிடுச்சு அவரோட கோவம். கென்ட் ட்ரைஸ் டு காம் லியர் டவுன். இப்போ தான் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு காம் டவுன் பண்ணுறாரு. அண்ட் அர்ஜஸ் ஹிம் டு பி பேஷண்ட், பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. க்ளௌசெஸ்டர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் அர்ஜஸ் கென்ட் டு கீப் லியர் ப்ரொடெக்டட். க்ளௌசெஸ்டர் திரும்பி வந்து கென்ட்டை வந்து அர்ஜ் பண்ணுறாரு, லியரை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆஸ் தேர் ஹாவ் பீன் டெத் த்ரெட்ஸ். அவருக்கு நம்ம கிங் லியருக்கு வந்து டெத் த்ரெட்ஸ் இருக்குது, அதாவது கொலை பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹி டெல்ஸ் தெம் தட் ஹெல்ப் இஸ் வெயிட்டிங் டு டேக் த குரூப் சேஃப்லி டு டோவர். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹெல்ப் வந்து ரெடியாக இருக்குது, வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அந்த நம்ம குரூப்பை வந்து சேஃபாக எங்கே அழைச்சிட்டு போகிறாங்க, டோவருங்கிற பிளேஸ்க்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸு க்ளோசெஸ்டர். நெக்ஸ்ட் பாருங்கள். கார்ன்வால் ஆர்டர்ஸ் கார்னரல் டு பிரிங் ஹிம் த லெட்டர் அபவுட் த ஃப்ரெஞ்ச் இன்வேஷன் அண்ட் ஆர்டர்ஸ் இஸ் சர்வன்ட் டு சீக் அவுட் க்ளோசெஸ்டர். இந்த சமயத்தில் கார்ன்வால் என்ன செய்கிறாரு, டேக் ஓவர் பண்ணி கார்னரில் அந்த லெட்டரை கொண்டு வா, ஃப்ரெஞ்ச் இன்வேஷனை பற்றின அந்த லெட்டர் உங்ககிட்ட இருக்குது, அவங்க வந்துட்டாங்களா, அந்த லெட்டரை எடுத்துகிட்டு வா. அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் பண்ணுறாரு அவரோட சர்வன்ட்ஸ் கிட்ட, க்ளோசெஸ்டரை போய் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எட்மண்ட் இஸ் ஆஸ்க்ட் டு கோ வித் கார்னரல். எட்மண்ட் வந்து யார் கூட போகிறாங்க அப்படின்னா கார்னரல் கூட. கார்னரல் எட்மண்ட் நீ கார்னரலோட போ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறாரு கார்ன்வால். ஆஸ்வால்டு என்டர்ஸ். இந்த சமயத்தில் தான் ஆஸ்வால்டு அந்த ஸ்டுவர்ட் வராரு. அண்ட் டெல்ஸ் எவ்ரி ஒன் தட் க்ளோசெஸ்டர் ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி மூவ்டு கிளியர் அண்ட் இஸ் கம்பெனி டு சேஃப்டி. அவங்களாம் சேஃப் ஆகிட்டாங்க, நீங்கள் தேடுறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்வால்டு சொல்கிறாரு. க்ளோசெஸ்டர் என்டர்ஸ் அக்கம்பனிட் பை சர்வன்ட்ஸ். இப்போது அந்த சமயத்தில் சர்வன்ட்ஸ் க்ளோசெஸ்டர் என்டர்ஸ் சர்வன்ட்ஸோட அவர் க்ளோசெஸ்டர் அந்த சமயத்தில் வராரு. கார்ன்வால் இமீடியட்டாக என்ன செய்கிறாரு, இமீடியட்லி ஹேஸ் ஹிம் பவுண்ட் டு எ சேர். ஒரு சேரில் வந்து அவர் என்ன செஞ்சிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், தன்னுடைய கடமையை செய்கிறதுக்காக அவரோட ஒரு சேரில் இமீடியட்டாக அவர் உட்காந்துடுறாரு ஃப்ரெண்ட்ஸ், க்ளோசெஸ்டர் ஜட்ஜ் மாதிரி. கார்ன்வால் இமீடியட்லி ஹேஸ் ஹிம் பவுண்ட் டு எ சேர். க்ளோசெஸ்டர் கால் ஃபார் லியர்ஸ் டாட்டர்ஸ். லியரோட டாட்டர் 2 பேரையும் கூப்பிட்றாங்க. டு ஹாவ் ரிவெஞ்ச் ப்ராட் அப்பான் தெம். ஏன் இந்த மாதிரி எங்களை பழி வாங்குறீங்க, டு ஹாவ் இந்த மாதிரி பழி வாங்குனீங்க அப்படின்னு கேட்குறதுக்காக. இன் அ ரேஜ் கார்ன்வால் பிளைண்ட்ஸ் ஒன் ஆஃப் க்ளோசெஸ்டர் ஐஸ். அந்த சமயத்தில் ஒரு சடனாக என்ன பண்ணிடுறாரு, கார்ன்வால் தான் வந்து க்ளோசெஸ்டரோட கண்ணை வந்து குருடாக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். A servant tries to stand up for Gloucester but is quickly stabbed by Regan with கார்ன்வால் ஸ்டார்ட். ஒரு சர்வெண்ட் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகிடுது அப்படின்னா சடனாக என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு ரீகன் என்ன பண்ணிடுறா அப்படின்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரீகன் வந்து கார்ன்வாலோட ஸ்வாடை எடுத்து என்ன நடக்கிறதுன்னு தெரியாததுக்கு முன்னாடியே பட் நாட் பிஃபோர் ஹி wounds கார்ன்வால். ரீகன் வந்து இந்த சர்வெண்ட்டை வந்து குத்திடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வித் கார்ன்வாலோட ஸ்வாடோட, பட் நாட் பிஃபோர் ஹி wounds கார்ன்வால். ஆனால் வந்து அந்த சர்வெண்ட் கார்ன்வாலை எதுவுமே பண்ணலை. கார்ன்வால் தென் பிளைண்ட்ஸ் க்ளோசெஸ்டர் அதர் ஐ. இன்னொரு கண்ணையும் என்ன செஞ்சிட்றான், இன்னொரு கண்ணையும் குத்திடுறான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார்ன்வாலுங்கிறவன் க்ளோசெஸ்டரோட கண்ணை 2 கண்ணையுமே குருடாக்கிறான். க்ளோசெஸ்டர் கால்ஸ் அவுட் ஃபார் எட்மண்ட் ஒன்லி டு ஹியர் ரீகன் ஹெல்ப் ரிப்ளை தட் இட் வாஸ் எட்மண்ட் ஹூ டர்ன்ட் ஹிம் இன்டு கார்ன்வால். க்ளோசெஸ்டர் கால்ஸ் அவுட் ஃபார் எட்மண்ட். க்ளோசெஸ்டர் வந்து எட்மண்ட்டை கூப்பிடும்போது ஒன்லி டு ஹியர் ரீகன் வந்து ரிப்ளை பண்ணுறான். என்னென்னு ரிப்ளை பண்ணுறான்னா it was Edmund who turned him into, உன்னுடைய சன் எட்மண்ட் தான் இந்த மாதிரி கார்ன்வாலை மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரீகன் என்ன செஞ்சிட்றா, ரீகன் ஹேஸ் க்ளோசெஸ்டர் த்ரோன் அவுட் ஆஃப் த கேஸ்டல். அந்த கேஸ்டலை விட்டு வெளியில் துரத்திடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். இதான் இந்த எண்ட் ஆஃப் த ஆக்ட். We will meet you in next act friends. Thank you.